ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே. ஜனவரி 26 எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, இங்கே வருத்தத்தோடு இருக்கிறாரு ராமச்சந்திரன். எல்லாரும் சமாதானப்படுத்த பார்த்துட்ருக்காங்க. அப்போ பார்த்து போலீஸ் கரெக்டாக வருது. போலீஸ் இந்த மாதிரி பாண்டியனோட கேஸில் அரெஸ்ட் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அதான் அரெஸ்ட் பண்ணி தண்டனை எல்லாம் கொடுத்தாச்சு, இப்போ எதுக்கு புதுசாக ரியோக்கு நல்லா பண்ணுறீங்க, நாங்கள் எந்த கேஸும் கொடுக்கலையே, நீ உங்கள் வீரா அப்படின்ட்டுலாம் கேட்க உடனே தண்டனை கிடைச்சது ஒருத்தனுக்கு, ஆனால் உண்மையிலே குற்றத்தை பண்ணது இன்னொருத்தன், அவன் எப்படி தப்பிக்கலாம், இது ரொம்பவே தப்பு, அதனால் நாங்கள் இந்த கேஸ் எடுத்து அவனை அரெஸ்ட் பண்ண தான் போகணுன்னு. என்ன சொல்ல விளையாட்டுருக்கீங்கன்னு ராமச்சந்திரன் கேட்டவுடனே, உங்கள் பெரிய பையன் இவன் தான் கொலை பண்ணதே, அதாவது ஆக்சிடெண்ட் பண்ணதே, ஆனால் அதை உங்கள் சின்ன பையன் மேலே போட்டுவிட்டான், அவன் தான் இப்போது அவன் பழி ஏற்றுக்கிட்டு அவன் ஜெயிலுக்கு போயிருந்தான், இது தப்பு தானே, இவனை அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ராகவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே ராமச்சந்திரன் சரியான ஷாக் ஆயிடுறாரு. உண்மையாடா சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க ராகவன் உண்மையாக ஆமான்ற மாதிரி இது பண்ணிடுறாரு. எல்லாருமே ஷாக் ஆகி போயிட்டாங்க. அப்புறம் ராமச்சந்திரன் சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. சமாதானமே ஆகவே மாட்டுகிறாரு. ஜெயிலில் போயிட்டு ராகவனை பார்க்குற மாறனும் அவங்க தம்பிக்கும் ராகவன் நான் தானே இது பண்ணேன், நானே அனுப்பிச்சிக்கிறேன்ற மாதிரி சொல்ல உடனே கோவம் திட்டுறாரு மாறன். அங்கேயே போலீஸ்கிட்ட இன்ஸ்பெக்டர்கிட்ட எவ்வளோ பேசுகிறாங்க. அப்போ அவர் ஒத்தே வர மாட்டேங்கிறாரு. ராமச்சந்திரன் இங்கே ரொம்பவே உடஞ்சி போயிடுறாரு. அவங்க ஒய்ஃப் ஃபோட்டோவே பார்த்துட்ருக்காரு. மாறன் தான் அந்த தப்பை பண்ணிட்டாங்கன்னு நினச்சி மாறன் மேலே எவ்வளோ கோவப்பட்டதுன்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ராமச்சந்திரனை ஆளை காணோன்ட்டு எல்லாரும் ராமச்சந்திரனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜய் ஒரே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.